ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். எத பத்திய டிப்ஸ்னா, நம்ம முருங்கைக்கீரைலாம் பொரிப்போம் பாருங்க. முருங்கைக்கீரை, அரைக்கீரை, எந்த கீரை நம்ம பொரிச்சாலும் சரி, பூண்டு இருக்கு பாருங்க. பூண்ட வந்து நம்ம நல்லா நச்சு போடணுங்க. ஒரு 5, 6 பல்லு பூண்டு எடுத்து நல்லா நச்சு போட்டீங்கன்னா, தாளசத்துல நல்ல மணமா இருக்குங்க. அந்த பொரியல் வந்து. பொரியலா இருந்தாலும் சரி, கூட்டா இருந்தாலும் சரி நல்லா நச்சு போடுங்க. முழுசா உரிச்சு போடாம, நச்சு போட்டீங்கன்னா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க. அதுவும் தாளசத்துல போட்டு வதக்குனீங்கன்னா, அவ்வளோ ஒரு மணமா இருக்கும். அவ்வளோ தாளசத்துல போட்டு வதக்குனீங்கன்னா, அவ்வளோ ஒரு மணமா இருக்குங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். ஒரு 6, 7 பல்லு பூண்டை இந்த மாதிரி உரல்ல போட்டு நல்லா நச்சு போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா நச்சாச்சு எடுத்து தாளசத்தில் போட்டுக்கலாம். முருங்கைக்கீரை பொரியலுக்கு தான் நான் போடுறேன். நல்லா ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், சூப்பராக இருக்குங்க. முருங்கைக்கீரை வந்து வெறும் சாதத்துலேயே போட்டு விரைவி சாப்பிடலாம். நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரையை ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன உருளைக்கிழங்கும் போட்டிருக்கேன் இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு. இந்த முருங்கைக்கீரை பொரியல் வந்து அம்மா மகள் சேனலில் ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பராகிட்டு பண்ணியாச்சு. டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.